Hello friends, welcome back. இது லக்ஷ்மி அம்மாஸ் கேமனம். நான் உங்கள் ஷர்மிளா. நார்மலா நம்ம என்ன கோலா உருண்டை வந்துட்டு மட்டன் சிக்கன்ல தாங்க சாப்பிட்டுருப்போம். பட் இன்னைக்கு நான் செய்ய போறது வந்து மஷ்ரூம் கோலா உருண்டை. உங்களுக்கு சூப்பரா கிறிஸ்பியா செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? இன்றைக்கி பண்ண போகிற மஷ்ரூம் கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உடச்சிக்கல்ல பவுடர் 100 கிராம்ஸு, இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கார்னிஷ்க்கு தாங்க. பாருங்கள், இதிலே கருவேப்பிலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் வந்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம், ஒரு 100 கிராம்ஸு. இஞ்சி வந்துட்டு 1 ஸ்பூன், பூண்டு 2 ஸ்பூன். இது தாங்க இதுக்கு மெஷர்மெண்ட்டு. பச்சை மிளகாய் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் வந்துட்டு 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது மஷ்ரூம் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு வாஷ் பண்ணுன்றதை சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணிட்டேன்னு நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு அது எப்படின்றத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ வந்துட்டு நான் சுடு தண்ணி போட்டு ஒரு டிப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு டிப் பண்ணிட்டிங்கன்னா எந்த ஒரு டர்ட்டும் பூச்சி கீச்சி இந்த எல்லாமே நம்ம செத்துடுவாங்க. நான் சுடு தண்ணி போட்டு நம்ம எப்படி நம்மளுடைய காலிஃப்ளவர்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே ப்ராசஸ் தான். பட் நான் இதில் மஞ்சத்தூள் போடலை, ஏன்னா உருண்டை ரொம்ப கலராக மாறிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு டோட்டல் டர்ட்ஸுமே வெளியே வந்துடும். இப்போது நான் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம பவுலில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஷ்ரூம் வந்து குறைன்னு அரைச்சிட்டேங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் வெங்காயம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இதோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதோட ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயத்தை நான் இதோட ஆட் பண்ணிட போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம இதை ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்துட்டு நல்லா நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ தட் நமக்கு உருண்டை நமக்கு நல்லா அழகாக நமக்கு ரவுண்டாக கிடைக்குன்றதுக்காக இந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ இது கூட நம்ம இந்த தண்ணியுமே ஒரு ட்ராப் தண்ணி கூட நம்மளுடைய இந்த கோலா உருண்டைக்கு நம்ம தேவையே படாது. இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மெஷர்மெண்ட் தான், இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இது கூட நம்ம துருவி வச்சுருக்க சீஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு உருண்டை சாப்பிட்றச்சு நல்லா உள்ளே வந்து ஜூஸியாக இருக்குங்க. இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மெல்லிங் அரோமா நல்லாயிருக்கும், போட்டுக்கலாம். இது கூட நம்ம பெப்பர் ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்துட்டு மஷ்ரூமில் நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா, ஸோ அதை பீட் பண்ணுறதுக்காக தான் இது அப்புறம் ஓகேங்களா. இது கூட பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறதுனால நமக்கு காரம் வந்துட்டு இதுவே கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம சால்ட்டை தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். உடச்சிக்கல்ல வந்துட்டு எல்லாமே போட்டுறக்கூடாது. ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமாக நான் இதுக்கு போடுறேன். நான் இன்னும் நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்க்கல. இப்போ இந்த டைமில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூட மிளகாத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இன்னும் ஒரு கொஞ்சம் பவுடர் போட்டு நம்ம பிசைஞ்சு அதுக்கு கூட வந்துட்டு நம்மளுடைய வச்சுருக்க ஜீரக பவுடரும் நம்ம கரம் மசாலாவும் இது கூட சேர்ந்து நம்ம ஆட் பண்ணலாம். இது நம்ம மாவு பேசுகிற மாதிரி நல்லா பொறுமையாக கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு போட்டுக்கணுங்க. இது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு பதத்துக்கு வரப்போ இப்போ வந்துட்டு நம்ம மசாலாஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்மெல் தாங்க நம்மளுடைய இது நல்லாயிருக்கும். கோலானாலே அந்த கரம் மசாலா அந்த ஸ்மெல்ஸ் தானே, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. மாவுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம உருண்டை பிடி ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை நீங்கள் வந்து எண்ணெய் காய வச்சுட்டு உருண்டையோடு போட்டாலும் ஓகே, பட் வந்துட்டு ஈவனாக எல்லாமே வந்து இதுவாகாது, ஒவ்வொன்றா வெந்து இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து நெய்யில் போட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈவனாக எல்லாமே இதுவாகும். அவ்வளோதாங்க. உருண்டை பிடிச்சிட்டேன். தவா நம்ம காய வச்சுக்கலாம். அவ்வளோதான். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ. நான் ஹாஃப் ஆஃப் த எண்ணெய் மட்டும் ஊற்றுறேன். இதில் வந்துட்டு என்ன, இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் கூட இந்த மாதிரி மஷ்ரூம் கோலா உருண்டை ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் நீங்கள் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் மஷ்ரூம் உங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு பிடிக்கும். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் அழகாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா
உங்களுக்கு மஷ்ரூம் உருண்டை இப்போ நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்துட்டு பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்துட்டுனா நம்ம ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து லைட்டாகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டாக உள்ளே வந்துட்டு நம்ம அந்த மஷ்ரூம் மசாலாஸ் எல்லாமே வேகணும் இல்லையா? ஸோ அதுக்காக பாருங்கள், கிறிஸ்பியான மஷ்ரூம் கோலா உருண்டை ரெடி. நம்ம வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.